அடுத்து கீழே இறங்குறதுல பார்த்து இறங்கினா தான் ஹைலைட்டு. கொண்டு போயிட்டு இந்த சைடு சுற்றினாலும் இந்த சைடு சுற்றும். தவறி விழுந்து உயிர் போயிருக்கு. மூடுற இடம் பாடிச்ச இடம். அதே பார்த்து திரும்ப ரவுண்ட் அடிச்சு வேற சோலார் பேனல் வச்சிருக்காங்க. ஹாய் காய்ஸ், நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மங்களூரில் உள்ள பர்சினி போட்னா சுருக்குமடி. தமிழ்நாட்டில் எல்லாம் எந்த போட்டுக்கு அலௌடு கிடையாது, இங்கே அலௌடு உண்டு. இப்போ நான் நிற்கிற இடம் தான் இந்த போட்டில் ஒரு முக்கியமான பகுதி. என்ன பகுதின்னு பார்த்தீங்கன்னா, கடலில் மீனை பார்த்து மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதை பார்த்து கேப்டன் மீனை சென்டரில் விட்டுட்டு வலையை ரவுண்ட் பண்ணி அந்த மீனை பிடிப்பாங்க. ஏன்னா இந்த இடம் தான் இந்த போட்டில் கொஞ்சம் உயரமான பகுதி. இந்த இடத்துல இருந்து தான் பார்த்து மீனை பார்த்து கணக்காக அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதை பார்த்து கேப்டன் கணக்காக வந்து பிடிப்பாங்க. வேறு அடுத்த இடத்தையும் பார்க்கலாம் வாங்க. அடுத்த இடத்த பார்க்குறதுல முக்கியம், அடுத்து கீழே இறங்குறதுல பார்த்து இறங்கினா தான் ஹைலைட்டு. உயரமாக இருக்குது பாருங்க. எப்படியோ ஒரு வழியாக இறங்கியாச்சு. உயரத்தை பாருங்கள் மேலே, அங்கேருந்து இறங்கியாச்சு. நார்மலாக தரையினா ஓகே, இங்கே கடலில் இப்படி ஆடுமா, மேலே இருந்து இறங்குற கொஞ்சம் கஷ்டம்தான். எப்படி இறங்கியாச்சு. இதுதான் இந்த சுருக்குமடியை இழுக்கிற வீஞ்சு. இது அதிகமாக எல்லா போட்லேயும் இருக்காது, ஒரு சில போட்டில் தான் இருக்கும். இங்கே இருக்குது பாருங்கள் வீஞ்சு இவ்வளோ உயரமாக போகுது. இதுதான் இந்த வீஞ்சில் இங்கே வச்சு எடுக்க மாட்டாங்க. இதில் இந்த கேப்பில் வலையை தூக்கி போட்டுட்டு கீழே வச்சு இந்த மேலே அந்த டாப்பு தெரியுதா, இந்த டாப்பில் கொண்டு போயிட்டு இந்த சைடில் தண்ணி நேரம் வர்ற மாதிரி கறக்கிட்டு அதுக்கப்புறம் எடுப்பாங்க. அப்போ கொஞ்சம் ஈஸியாக வரும். பின்னாடி 2 வல்லம் தெரியுதா, இந்த வள்ளத்தில் இன்ஜின் கிடையாது, துடுப்பு தான். இந்த வல்லம் எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா, இந்த வலையோட உளும்பு பகுதியை வந்து கட்டி வச்சுருவாங்க. மீனை பார்த்துட்டு கேப்டன் அனௌன்ஸ் பண்ணோன்னே இந்த வள்ளத்தை அவுத்து விட்டுருவாங்க. இந்த வள்ளத்தில் வலை அந்த உளும்பு கட்டி வச்சுருந்தோம்னா அந்த கெட்டு மட்டும்தான் இருக்கும். போட் ஸ்பீட் வச்சு போகும்போது வல்லம் ஒரு சைடு போயிடும். ஒரு சைடு உளும்பு இந்த வல்லம் கொண்டு போகும், ஒரு சைடு உளும்பு வந்து போட்டு திரும்ப ரவுண்ட் அடித்து திரும்ப இந்த வள்ளத்தில் தான் கொண்டு வந்து கொடுப்பாங்க, ஒரு ரவுண்ட் ஆட்டு. அப்படி கொடுத்தா தான் இந்த வலை ஃபினிஷ் ஆகும். அதே பார்த்தீங்களா எவ்வளோ வலை இருக்குன்னு பார்த்தீங்களா. வாங்க இன்னும் காமிக்கிறேன். இவ்வளவும் வலை தான். இது வந்து வீஞ்சு. இந்த வீஞ்சில் தான் இந்த வலை இழக்கிற ரோப்பை இழுப்பாங்க. எப்படி இழுப்பாங்கன்னா, இதாக இருக்குல்ல, இந்த கேலஸ் வந்து மேலே எலும்பி இருக்கும், வலை போடுற நேரம் எலும்பி இருக்கும். அதில் கப்பியெல்லாம் கிடக்கும். அந்த கப்பியில் போட்டுட்டு அடுத்து இந்த 2 கப்பிலையும் போடுவாங்க. 2 கப்பிலையும் போட்டுட்டு இங்கே 2 புள்ளி இருக்குதா, இதில் ஒரு ரோப்பு இதில் ஒரு ரோப் போட்டு எடுப்பாங்க. ஏன்னா வலை ரொம்ப வெயிட்டாக வருமா, வீஞ்சில் எடுக்காமல் கையிட்ட வாங்க முடியாது. அதனால இதை யூஸ் பண்ணுறாங்க. வேறு அந்த வீஞ்சில் எடுக்கிற ரோப்பு அதிகம் உண்டு. அதிகம்னா ரொம்ப அதிகம். அந்த ரோப்பை சைடில் எல்லாம் வாங்கி போட்டால் ஒரு மாதிரி குப்பை கிடந்த மாதிரி கிடக்கும். இடம் கொஞ்சம் டீசெண்டாக இருக்காது. அதனால அதுக்குன்னு சொல்லி ஒரு தனி வீஞ்சு வச்சுருக்காங்க பாருங்கள். இது வந்து மிஷின் அந்த மாடல் கிடையாது, சும்மா கையெண்டு சுற்றுறது தான். இதில் லிவர் அந்த மாதிரிலாம் கிடையாது. சும்மா சுற்றினா அது சுற்றும், இந்த சைடு சுற்றினாலும் இந்த சைடு சுற்றும். பிரேக்கெல்லாம் கிடையாது. கீழே உள்ள அந்த ஆள் எல்லோரும் தூங்குற இடத்த பார்க்கலாம் வாங்க. நிறைய தான் பாத்ரூம் இல்லாதனால நிறைய பேர் தவறி விழுந்து உயிர் போயிருக்கு. அந்த மாதிரி சம்பவங்கள் நடக்க கூடாதுன்னு சொல்லி தான் இப்போ போட்டில் எல்லாத்துலேயுமே பாத்ரூம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பாத்ரூம் தான் இது பாருங்கள். இது என்ன பாத்ரூம் நீங்கள் கேட்கலாம். இது வந்து சைலன்சர், மெயின் இன்ஜினோட சைலன்சர் போகிற அந்த இது எதுக்கு இப்படி ரெடி பண்ணி வச்சுருக்காங்கன்னா, திடீர்னு அந்த காற்று கடல் வரும்போது ஆட்கள் ஸ்லிப்பாகி அதில் போய் கையோ காலை வைக்கும்போது சுட்டு வச்சிரும். அதனால பாதுகாப்புக்காக இது இப்படி ஒரு பாக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதோட ஹீட் வெளியே போகிறதுக்கு கேப் போட்டுருக்காங்க. வேறு இதுதான் கிச்சன் பாருங்க. இப்போ சமையல் நடந்துருக்கு பாருங்க. டால் பருப்பு கறி நடந்துட்டு இருக்கு. பருப்பு கறி வச்சுட்டு இருக்காங்க பாருங்க. சமையலுக்கு தேவையான எல்லா பொருட்களும் இங்கே தான் இருக்கும். சொல்லப்போனால் இது இவரோட ரூம். இதை விட்டு வரமாட்டேங்கிறாரு. அடுத்ததான் நம்ம அந்த 2ஆவது ஸ்டெப்பு கேப்டன் இருப்பாங்களா,
அந்த ஸ்டெப்பில் உள்ள வீலர்ஸை பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம சொன்ன மாதிரி இதுதான் கேப்டனோட இடம். உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. அதுவும் நான் சொன்னோம்ல, அப்போவே சொன்னோம்ல முதல்ல, அந்த உயரமான இடம். அங்கேருந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க மீனை பார்த்து. இங்கேருந்து கேப்டன் வலையை கணக்காக ரவுண்ட் பண்ணி அந்த மீனை பிடிப்பாங்க. அடுத்ததாக எல்லோரும் தூங்குற இடத்த காமிச்சு தரேன், வாங்க பார்க்கலாம். தம்பி பயங்கரமாக படுத்துட்டு இருக்காப்புல. பேச மூடுற இடம் பாடிச்ச இடம் பார்த்தீங்களா? எல்லாத்துக்கும் தூங்குறாங்க. மல்லாக்கப்படுத்திட்டு விட்டதை பார்க்குறது எவ்வளோ சுகமாக இருக்கு. போட்டுக்கு டாப்புக்கு வந்துச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு. வியூவை பாருங்க ஒரு நேரம். அதுக்கு ஊரை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். எப்படி வேறு சோலார் பேனல் வச்சுருக்காங்க. பேட்ரி ஏதாவது கம்ப்ளைண்ட் ஆச்சுன்னா இதுலேருந்து கரண்ட் வரும். அதனால் பிரச்சனை இல்லை. வலை போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வலையெல்லாம் போட்டு முடிஞ்சோடனே அந்த ரோப்பை வீஞ்சில் கொண்டு போய் எடுக்க ஆரம்பிச்சாச்சு. அடுத்து அந்த வலையை வீஞ்சில் போட்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வலையை சுற்றி விட்டனால மீன் வெளியே போக முடியாமல் நிற்குது பாருங்க. ஒரு வழியாக விடிஞ்சாச்சுங்க. வலை பக்கத்தில் வந்தியாச்சு. இப்போ மீனை ஏற்ற ஆரம்பிக்கிறாங்க. இப்போ மீனை தூக்க போகிறாங்க. இந்த மீனை தூக்கி போட்டில் அந்த மேலே மீனை தட்டுறதுக்குன்னு ஒரு இடம் உண்டு. எல்லா பக்கமும் அந்த மீன் போகாத மாதிரி அதுக்கு பலவையெல்லாம் அடித்து வச்சுருப்பாங்க. அதுக்கு சென்டரில் கொண்டு போய் அந்த மீனை தட்டுவாங்க. இழுத்து கொண்டு போகிறாங்க பார்த்தீங்களா? இந்த மாதிரி கொண்டு போய் அந்த பலவைக்கு உள்ளே கொண்டு போய் இந்த மீனை தட்டுவாங்க பாருங்கள். பார்த்தீங்களா? தட்டினோட எல்லா மீனும் அப்படி வந்து உள்ளே உள்ளதா. அடுத்ததான் நம்ம ஸ்டோரை பார்க்க போகிறோம். எங்க நிக்கணும் பாருங்க, ஸ்டோர்ல. இங்கே தான் நமக்கு கிடைக்கிற எல்லா மீன்களையும் ஐஸ் வச்சு பதப்படுத்துவோம். என்னடா இங்கே ஐஸ் வச்சு பதப்படுத்துவான்னு சொல்லிட்டு மேலே ஐஸை போடுறேன்னு பார்க்குறீங்களா? நமக்கு கொஞ்சம் அதிகமாக மீன் கிடச்சிருக்கு. அதை உள்ள ஐஸில் ஆக்குறது கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால அதுக்கு மேலே கொஞ்சம் ஐஸை போட்டு வச்சுருக்கோம். மீனெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஐஸில் போயிட்டுருக்கு. இப்போ நம்ம போய் இன்ஜின் ரூமை பார்க்கலாமா? இதுதான் இந்த பர்சினி போட்டோட இன்ஜின். பார்த்தீங்களா?
இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. இதான் அந்த மேலே உள்ள வீஞ்சோட பெல்ட்டு. இந்த பெல்ட்டு காட்டும் போதும் மாட்டும் போதும் கொஞ்சம் கவனமாக தான் மாட்டணும். ஏன்னா கையெண்டு தான் மாட்டணும். மாட்டும் போது இந்த விரல் இந்த இதுக்கடையில் போய் விரல் கட்டாகும். பார்த்தீங்களா? இதுக்கடையில் போனால் அப்படியே விரல் துண்டாயிரும். நான் நிறைய பேருக்கு பார்த்துருக்கேன் இதுக்கு முன்னாடி. இது வந்து பின்னாடி ஒரு வீஞ்சு சொன்னோம்னா அந்த வலை இழுக்கிற வீஞ்சு, அந்த வீஞ்சோட பம்பு. வேற ஒரு ஜென்ரேட்டர் எவ்வளோ பெருசாக இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து போட்டு கறங்குறதுக்குள்ள அந்த சுக்கா சாப்பிட்டுருக்க இடம். வேற இது குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ற தண்ணி. இந்த பக்கம் ஒரு டேங்க் இருக்குது, அந்த பக்கம் ஒரு டேங்க் இருக்குது. வேற இது சமையலுக்கு யூஸ் பண்ற தண்ணி வச்சிருக்க சிண்டெக்ஸ். வேற டீசல் டேங்க். வேற அந்த பக்கம் ஒரு டீசல் டேங்க். எப்படி இன்ஜின் ரூம் பார்த்தாச்சா? ஒரு நேரம் கூட சுற்றி காட்டுறேன், பார்த்துக்கோங்க. ஒரு வழியாக கிடச்ச எல்லா மீனையும் ஐஸ் போட்டு பதப்படுத்தியாச்சு. அடுத்ததாக போட்டை நங்கூரம் வச்சு நிப்பாட்ட போகிறாங்க. நங்கூரம் வச்சு முடிச்சோடனே எல்லாரும் நல்ல ஹாப்பி. என்னன்னு கேட்டிங்கன்னா அதிக மீன் பட்டதா, அதனால எல்லாரும் நல்ல ஹாப்பி. அதனால எல்லாரும் ஒரே அடியாக கடலில் சாடி குளிச்சாங்க. அந்த இது நீங்களே பாருங்க. இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக மீன் பட்டதுனால எல்லாரும் நல்ல டயர்ட்னஸ், சரியான தூக்கம். இப்போ தான் எழும்பி மத்தியான சாப்பாட்டுக்கு ரெடியாக இருக்காங்க. சூரியன் எங்கே போயாச்சுன்னு பாருங்க. இப்போ தான் மத்தியான சாப்பாட்டுக்கு எழுந்திருக்காங்க. சரி வாங்க, நம்மளுக்கும் பசிக்குது, நம்மளும் சாப்பிடுவோம். வெங்கட கூட்டு அடுத்து பாவைக்காய் போட்டு கடைசியில் ஒரு கூட்டு வச்சிருக்கு. உருளைக்கிழங்கெல்லாம் போட்டுருக்கு. வாங்க பார்க்கலாம், சாப்பிடலாம். பாவக்காவும் உருளைக்கிழங்கு கடைசியில் போட்டு கூட்டு வச்சிருக்கு. அடுத்து நம்ம டிரைவர் வச்ச கேப்டன் வச்ச மங்களம் அல்டிமேட். ஹோட்டல்ல இருந்து சாப்பிட்டுருப்பீங்க, வீட்டுல இருந்து சாப்பிட்டுருப்பீங்க, நல்ல கார்டன் எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுருப்பீங்க. இங்க வந்து உட்காந்து சாப்பிட்டு பார்த்தீங்களா? இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்குமா? இந்த மாதிரி வாய்ப்பு கிடைச்சா பயன்படுத்தி